அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம ஊரெல்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நக்கிற நாய்க்கு செக்கெண்ணெய் எது சிவலிங்க எண்ணெய் எது அப்படின்னு தெரியாதான். அது எது கிடைச்சாலும் நக்கிருமா. அந்த மணிக்க இந்த தாவைக்கா கட்சி இருக்கக்கூடிய எங்களை நம்ம பொதுவாக எல்லாருமே தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தற்கொலைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படி கோவம் வந்தது. நாங்கள் என்ன தற்கொலையா, நீங்கள் தற்கொலை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் தற்கொலை கிடையாது, பரம்பரை தற்கொலை அப்படின்னு நிரூபிக்கிறதமா. இப்போ சமீபத்தில் கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டை பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி, அது வெறுமனே நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி அப்படின்னு சொல்கிறது நம்ம அது நமக்கு அடையாளத்துக்காக வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த கொடிக்கான வரலாறு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை தாண்டின வரலாறு இந்த கொடிக்கு இருக்குது. இது சீமானவர்களுடைய கொடி கிடையாது. சீமானவர்கள் புலிக்கொடியாக தொடர்ந்து வந்திருக்காரு. ஆனால் இதே கொடி ஈழத்திலையும் தலைவர் பிரபாகரன் வைத்திருக்கக்கூடிய விடுதலை புலிகளினுடைய கொடி, அந்த புலிக்கொடி அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோழ மன்னர்களுடைய கொடி. அப்போ இந்த புலிக்கொடி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே சுருக்கிறத தாண்டி நம்ம முன்னோர்கள் நம்ம தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய வீரத்தையும் நம்ம அடையாளத்தையும் நம்மளுடைய மாண்பையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பண்பையும் நம்மளுடைய ஆகச் சேர்ந்த ஆளுமையும் காட்டக்கூடிய கொடி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி. பொதுவாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ இந்தியா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தேசிய கொடி எல்லாருமே மதிப்பாங்க. அப்படி எல்லோரும் மதிப்பாங்க. அவர் மதிக்கிறதுலாம் அதற்கான தண்டனை கிடைக்கும். அதுதான் இந்தியா இருக்கக்கூடிய சட்ட அமைப்பு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய கொடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ திமுக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறுமனே கருப்பு சிவப்பு தானே. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கொள்கை ரீதியாக பயணிக்கக்கூடியவங்களுக்கு அந்த கொடி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அதிமுக கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ரெட்டலை சின்ன போட்டிருக்கக்கூடிய அந்த அதிமுக கட்சியினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய கொடியும் அவங்களுக்கு முக்கியமான கொடி. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியை நம்ம வெறுமனையாக அது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி அப்படிங்கிறத தாண்டி உணர்வுபூர்வமான கொடி. அது எந்த நாட்டு உதவியும் இல்லாமல், எந்த நாட்டு படையும் ஆதரவும் இல்லாது சொந்த இன மக்களையே படையாக கட்டி தன் நாட்டுக்குள்ளே இருந்து போராடிய புரட்சியாளன் அந்த கொடியை பிடிக்கிறதுக்கே முதல்ல ஒரு தில்லு வேணும். எல்லாராலையும் அந்த கொடியை தொற்ற முடியாது. ஏன்னா நம்ம அந்த கொடியை தொடும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, என்னுடைய முன்னோர்கள் இதே புலிக்கொடியை ஏந்தி சோழர் மன்னர்கள் படையில் நின்றுக்கிறாங்க, களத்தில் நின்றுக்கிறாங்க. அப்போ அந்த புலிக்கொடி, அதுக்கு பிறகு எங்களுடைய மாவீரர்கள், பலாயிரக்கணக்கான மாவீரர்களுடைய ஈகத்தில் வளர்ந்த விடுதலை புலிகளுடைய கொடி, அந்த கொடியை ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட மனநிலை எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கட்சியினுடைய கொடியை உங்களுடைய ரீல்ஸுக்காக வேறு எதுக்கும் கிடையாது. நீ அவமானப்படுத்த போறியா, உனக்கு சீமான உனக்கு பிடிக்காதா, யூடியூப்பில் உட்காந்து நீ பேசிக்கோ, நாகரிகமான முறையில் அவர்கிட்ட கேள்வி கேட்கல. இல்லை உனக்கு தெரிஞ்ச விஜய் பாஷை பேச முடியுமா, விஜய் கட்சிக்குன்னு ஒரு பாஷை இருக்குது, ஆபாசமான பாஷை இருக்குது, வீட்டுக்குள்ளே நீங்கள் அதை தான் பேசுகிறீங்க, அந்த கெட்ட வார்த்தை போட்டு கூட நீ பேசிக்கோ. அதற்கு நீதிமன்றம் இருக்குது, வழக்கு தொடுப்போம், சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோ. ஆனால் ஒரு கட்சியினுடைய கொடியை எவ்வளோ அரசியல் அநாகரிகம் பிடிச்சிங்க பார்த்துக்கோங்க. இப்போ திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பல மேடைகளில் சண்டைகள் வந்திருக்கு. மேடையில் ஏறி திமுக கட்சிக்காரங்க சண்டையே போட வருவாங்க. அவன் வெறுமனே வரமாட்டான்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஸ்டாலின் விற்கக்கூடிய சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருப்பான், இல்லை ஸ்டாலின் அரசு கண்டுக்கிடாத இல்லீகலாக உள்ளே வரக்கூடிய கஞ்சா போட்டு வந்திருப்பான். வேறு எந்த நேருமே ஆம்பளை நிற்க மாட்டான் வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் கூட நேராக சண்டைக்கு நிற்பான். நீ எப்படி எங்கள் தலைவர் ஸ்டாலின் நீ பேசுவ, நீ எப்படி எங்கள் தலைவர் தாத்தா கருணாநிதி நீ பேசுவ அப்படின்னு சொல்லி நேரில் கேள்வி கேட்பான். ஆனால் இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஜய் தம்பியெல்லாம் மெண்டல் வெறுமனையாக ரீல்ஸ் போடணும், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கொடியை கிழிக்கிறதுனால, அவுக்கிறதுனால, மிதிக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது பிரோஜனமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது. 4 லைக் ரீல்ஸுக்கு, சரிங்களா? அதை தாண்டி 2 ஃபாலோவர்ஸு,
நீ ராவணன் மவன்டான்னு சொல்லி பாட்டை போடுறிய, அந்த ராவணன் தேசத்தில் பறந்த கொடி தான் இந்த புலிக்கொடி. அந்த ராவண தேசத்தில் அந்த ராவணனுடைய வீரத்தை செலுக்க விட்ட கொடி தான் இந்த புலிக்கொடி. அந்த கொடியை போட்டு மிதித்து ராவணன் மவன்டான்னு சொல்லி நீ போடுறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பல இடங்களில் ஒவ்வொரு கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு, இப்போ திமுகனுடைய துண்டறிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிண்டல் பண்ணுவாங்க, அதை கிழிச்சு போடுவாங்க. அது நமக்கு கோபத்தை காட்டும். சரி, எனக்கு இந்த திமுக கட்சி எனக்கு பிடிக்கலை, அதனால் நம்ம கிழிச்சு போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு கட்சியினுடைய கொடியை இப்படி அவமானப்படுத்தி இதுவரைக்கும் அரசியல் காலத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. திமுக கட்சி வரக்கூடிய வேட்பாளரை கேள்வி கேட்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க உனக்கு பிடிக்கல, நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த அநாகரிக அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி செஞ்ச கிடையாது. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத சாணியில் மூலையில் வச்சுருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்காரங்க கூட இந்த கேவலங்கட்ட வேலையை செஞ்சதே கிடையாது. ஒரு வயசு சின்ன பசங்க மெச்சூர்டே இப்போ தான் வந்திருக்கும். சொல்லப்போனால் எங்களுக்கு ஒன்று போட்டிருப்பேன், ஓட்டு போடக்கூடிய வயசாக இருந்தாலும் ஓட்டு போடாமல் இருந்திருப்பான். சின்ன பையன் குட்டி பையலாக இருந்திருப்பான், குட்டி கொஞ்சம் இருந்திருப்பான், அவ்வளோதான். அவனுடைய மனநிலை பாருங்கள். நாம் தமிழர் கட்சி நீ எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும்? உனக்கு அது பிடிக்கலைன்னா கேள்வி கேளு. சீமானவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை தவறாக இருக்குது, இது சாத்தியப்படாது, இதை நீங்கள் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவீங்க? எங்கள் தலைவர் விஜயோடு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க, எங்கள் அண்ணன் ஓடி போகிற எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் எப்படி அழகாக உழைக்கிறீங்க, உங்களுடைய உழைப்புக்கான ரகசியம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேளு. இது வரைக்கும் அரசியல் காலத்தில் ஸ்டாலினோ எடப்பாடியோ இல்லை உங்கள் அண்ணன் விஜயோ இது வரைக்கும் போகாத தொகுதிகளே கிடையாது. எங்கள் அண்ணன் சீமான் அத்தனை இடத்துக்கும் சீமான் போயிருக்கார். நீ தூக்கி போட்டு மிதிச்சிடலாம், உங்கள் தொகுதிக்கு கூட எங்கள் அண்ணன் சீமான் வந்திருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உழைக்கிறவர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்கணும்னா, உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா நேரில் போய் நிற்கணும். நேரில் போய் கேள்வி கேட்கலாம், இல்லை முடியல இணையதளத்தில் கேள்வி கேட்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தங்களுடைய ஒரு கட்சியினுடைய கொடியை உயிரெல்லாம் நேசிப்பாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். அது இப்போ தாய் கட்சிக்காரங்க அவங்களுக்கு அவங்க கட்சி கொடி பிடிக்காதானே செய்யும். உன் தலைவர் பிடிக்கும் தாண்டியும் கட்சி கொடிக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துருப்பீங்களா? ஒவ்வொருத்தங்களும் அந்த கொடியை தேசிய கொடிக்கு நேராக பார்ப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு தேசிய கொடியை எல்லாருக்கும் பிடிக்கும், அதை நீ மதிக்கலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கு நம்ம சட்டத்திற்குரிய சட்டம் விதிமுறைகள் அதுதான். ஆனால் அதற்கு இணையாக ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அந்த கட்சியினுடைய கொடியை பார்ப்பாங்க. அதுவும் கூடுதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி அப்படிங்கிறது வெறுமனை, நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு சிவப்பு கலரில் இருக்குது, ஒரு புலிப்படம் இருக்குது, சுற்றி ஒரு வெள்ளை கலர் மஞ்சள் கலர் கோடு இருக்குது, கிடையாது. அந்த சுற்றி இருக்கக்கூடிய கோடுகளுக்கும் வரலாறு இருக்குது. 26 சின்ன கோடுனா அந்த தலைவருடைய பிறந்தநாளை குறிக்கும். 27 கோடு சுற்றி பெரிய கோடு இருக்குன்னா அது மாவீரர்கள் நாளை குறிக்கும். சுற்றி மஞ்சள் எதற்காக இருக்குன்னா நம்மளுடைய சூரிய ஒளி கதிர் மணிக்க நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அடையாளத்தை குறிக்கு. சுற்றி இருக்கக்கூடிய சிவப்பு நம்மளுடைய எழுச்சியை குறிக்கும், நம்மளுடைய கோபத்தை குறிக்கும், நம்முடைய ஈழத்தில் மக்கள் சிந்திய இரத்தத்தை குறிக்கும். அதை தாண்டி புலிங்கிறது வெறுமனையாக சீமானவர்கள் தூக்கி வைத்த புலி கிடையாது. அவருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தூக்கிய புலிக்கொடி, அதற்கு முன்னாடி சோழ மன்னர்கள் தூக்கிய புலிக்கொடி. அந்த கொடியை தூக்கிறதுக்கே ஒரு தில்லு இருக்கணும். சும்மா எல்லாராலையும் நான் கட்சியில் இருக்கேன்னு சொல்லி தூக்க முடியாத கொடியை எங்கள் உயிராக நினைக்கக்கூடிய கொடியை நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நேரம் கெட்ட நேரத்தில் இருந்திருக்கு. உன் ரீல்ஸுக்காக நீ வாழ்க்கையை தொலைச்சி போட்ட. இப்படி தான் சீமானவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒருத்தன் கத்தியை தூக்கி காமிச்சான், ஜெயிலுக்கு போயிட்டான். இப்படி தான் ஒரு லேடி, தவைக்கா லேடி, கரூர் சம்பத்தை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. இப்போ அவங்க எங்கே திரும்ப நிற்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க, கண்டிஷனுக்கு கையெழுத்து போட்டுட்ருக்குறாங்க. இதுதான் நிலவரம். அதனால் இந்த தம்பிக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, உனக்கு சீமானை பிடிக்கலை அப்படிங்கிறது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். உனக்கு பிடிக்காமல் கூட இருந்துட்டு போட்டும், சீமானை உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சீமானை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா பல வழிகள் இருக்குது. கொள்கை ரீதியாக கேள்வி கேட்கலாம்,
அதற்கு தாண்டி இணையதளம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. நீ சீமானுக்கு இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி பல எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த கொடியை போட்டு மிதிக்கிற அப்படின்னா உன் மனநிலை எவ்வளோ பெரிய அளவில் நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அதனால் அதை பாதிக்கப்பட்ட இந்த தம்பிகளுக்கு கண்டிப்பான முறையில் தக்க தண்டனை சட்டத்தின் போட்டி கிடைக்க தான் போகுது. கவலையே படாதீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. உங்களுக்கான சட்ட தண்டனைகள் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.